அதனால்தான் உங்கள் உணர்வுகளை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்னா சில சமயம் நீங்களும் தீமை உண்மையா இருக்கும். அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆரியாவின் கை நடுங்குது. அவரது சாமிட்ட அடையாளம் சிவப்பாக ஒலிக்கிறது. ஒவ்வொரு பயமுறுத்தும் இதயத்துடிப்புக்கும் துடிக்குது. அவ கிசுகிசுக்கிறா. இந்த சின்னம் இது லூசியனின் சாப்பெட்டியிலும் என் தந்தையின் மோதிரத்திலும் உள்ளது. ஒரு மின்னல் அவளது தந்தை லூசியனின் விரலில் ஒரு கருப்பு மோதிரத்தை வலுக்கட்டாயமா அணிவிக்கிறார். அவனது கண்கள் கருமையா மாறுகின்றன. அவளது தந்தையின் வார்த்தையை எதிரொலிக்கின்றன. காத்தை உரைய வைக்கின்றன. உன் காதல் எனக்கு என்ன உணவளிக்கும். திடீரென்று அவளது தாயின் ஆவி மின்னுறது. தங்க இழைகள் அருந்து கருப்பு கண்ணீர் வழிகிறது. அவன் உன் அப்பா இல்லை. அவன் அப்பாவின் முத்தை திருடிய ஒரு பே. லூசியனின் பிடி ஆரியாவின் மணிக்கை எரிக்குது. அந்த அடையாளம் நீ பலியிடப்பட வேண்டும் என்பதை குறிக்குது. இந்நிரவு நள்ளிரவு அடிக்கிறது. ஒவ்வொரு கண்ணாடியும் உடைகிறது. கண்ணாடி மிதக்கின்றன. அவளுக்கு பின்னால் ஒரு நழப்படுகிறது. உடைந்த கண்ணாடி இருந்து பேய் வெளியே வருகிறது. புன்னகைக்கிறது. சரியான நேரத்தில் மகளே. அப்படியானா யார் உண்மையானவள?